ஹே அமிகோஸ், சம்மர் ட்ரிங்க் சீரிஸ் எபிசோட் 12ல இந்த தடவை நான் ஷேர் பண்ணியிருக்க ரெசிபி வந்து எல்லாருக்குமே இந்த ட்ரிங்க் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இளநீர் பாயசம். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. இது வந்து நோ குக்கிங் இளநீர் பாயசம். வேற என்ன வேணும்? இந்த சம்மருக்கு கிச்சன்லேருந்து குக் பண்ணாமல் ஒரு ட்ரிங்க் வந்து கிடைக்குதுன்னா இதை விட வேற பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கவே இருக்காது. ஸோ ரெசிபி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி மொத்தமாக அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அண்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணுற இந்த ப்ரொப்போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பர்சன்ட் சர்வ் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் நிறைய பர்சனுக்கு சர்வ் பண்ணுறதா இருந்ததுன்னா. இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/2 கப் ஆஃப் பாயில்ட் அண்ட் சில்டு மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்க வச்சு ஆறின பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி அதாவது 2 தடவை வடிகட்டி ஸ்ட்ரெயின் பண்ணி கூட நீங்கள் அந்த மில்க் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்மலாம் வந்து சோம்பேறியாச்சே, ஹெக்டிக்கான இந்த லைஃப் ஸ்டைலில் இந்த வெயிலில் அதுவும் கிச்சன்லேருந்து இத்தனை ப்ராசஸ் பண்ணணுமா அப்படின்றதுக்காகவே வந்து இந்த தேங்காய் பால் எடுக்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம். இல்லை மார்க்கெட்டில் கிடைக்கிற ரெடிமேட் தேங்காய் பால் ஆட் பண்ணுவோம். அதுவுமே இல்லைன்னா நீங்கள் வந்து யூஸ்வலாக காலையில் வந்து மில்க்கு காஃபி டீக்கு வந்து கன்சியூம் பண்ணுற கொஞ்சம் மில்க் ப்ரொப்போர்ஷனை மட்டும் எடுத்து வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து 1/2 கப் ஆஃப் இளநீர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மில்க் அண்ட் இளநீர் ரெண்டுமே வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து இளநியோட வழுக்க இருக்குது தெரியுமா, அதை நான் வந்து நல்லா குட்டி குட்டி சங்க்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக வந்து சில பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜெல்லி யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து இளநீரே வந்து குட்டி குட்டி சங்க்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து நான் கன்சியூம் பண்ண இளநீ வந்து எப்படின்னா கொஞ்சம் ஹார்டான வழுக்கையாக இருந்தது, சாஃப்டாக கிடைக்கல. ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி வழுக்க கிடைச்சது. உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்டான வழுக்கையாக இருந்தாலும் இன்னுமே வந்து இந்த இளநீர் பாயசம்க்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறையா வழுக்க சாப்பிட்ற பர்சனாக இருந்தானா நிறைய குவான்டிட்டி ஆட் பண்ணுங்கள். இல்லை கம்மியாக எனக்கு போதும்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் சப்ஜா சீடை வந்து நான் ஒரு 2 ஹார்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். சோக் பண்ணானா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அண்ட் சப்ஜா சீட் வந்து இந்த வெதருக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சம்மருக்கு உங்கள் பாடி அவ்வளோ கூலண்ட்டாக வச்சுக்கும். நீங்கள் என்ன ட்ரிங்க்கு கன்சியூம் பண்ணாலுமே வந்து சப்ஜா சீடை வந்து அதில் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர் நீங்கள் எடுத்தால் கூட கொஞ்சமாக சப்ஜா சீடை சோக் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும். அண்ட் இது கூடவே வந்து சாகோ, ஐயோ இந்த சாகோன்னு சொல்லி சொல்லி தமிழ் பேரே இது மறந்து போச்சுங்க. ஜவ்வரிசி, ஜவ்வரிசி அதை வந்து நான் பாயில் பண்ணி அது ஒரு 1 ஸ்பூன் 1 1/2 ஸ்பூன் போல் நான் பாயில் பண்ணி அதை எடுத்துக்கிட்டேன். என்ன நோ குக்கிங் சொல்லிட்டு இப்போ ஜவ்வரிசி வந்து பாயில் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பாயாசம்னா அந்த ஜவ்வரிசிலாம் இல்லாமல் எப்படிங்க இருக்கும்? இது ஆப்ஷனல் தான், உங்களால் முடிஞ்சால் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். அண்ட் இது கூடவே வந்து ஸ்வீட்னஸ்க்காக வந்து நான் சுகர் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் கண்டென்ஸ் மில்க் மட்டும் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் போல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட இளநியே வந்து கொஞ்சம் நல்ல ஸ்வீட்னஸாக தான் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு இவ்வளோ குவான்டிட்டி கரெக்டாக இருந்தது. அண்ட் இது கூடவே வந்து இந்த வெதருக்கு நல்ல குளுகுளுன்னு இருக்கணுன்றதுக்காக நல்ல சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் ஐஸ் க்யூப்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட இளநீர் பாயசம் வந்து டப்புன்றதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. டு யூ பிலீவ் தட் இளநீர் பாயசம் வந்து குக் பண்ணாமல் இவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருந்தானா டெய்லியுமே இளநீர் பாயசம் கன்சியூம் பண்ணலாமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆக்சுவலி இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபியாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதே வந்து இன்னும் நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக பண்ணணுன்னா இன்னும் நீங்கள் நட்ஸ் எல்லாம் கூட கிரேட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லைனா வந்து இது கூட வந்து கோகோனட் ஜெல்லி கூட வந்து நீங்கள் ரெடிமேடாக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் அது எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த வெயிலுக்கு ஸ்டவ்லேருந்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலையாக இருக்கும். ஸோ அதனாலேயே நான் அந்த ஸ்டெப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி எனக்குமே வந்து இந்த சம்மருக்கு கிச்சனில் நின்று குக் பண்ணுறது சரியான கஷ்டமான வேலை தான். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும்ன்ட்டு பார்த்து நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேனோ அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் வந்து சஃபகேட்டடாக குக் பண்ணணுமே இந்த ஹெக்டிக்கான லைஃப் ஸ்டைல் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் 1 டே கூட நீங்கள் வச்சு கன்சியூம் பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து வேறு எதுவுமே நம்ம அடிட்டிவ்ஸோ இல்லை வேறு ஏதாவது கெட்டு போகிற ஐட்டமும் நம்ம ஆட் பண்ணலை. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து 1 டே வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி இதை நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ சம்மர் டைம் ஆல்மோஸ்ட் கிட்ஸுக்கெல்லாம் வந்து லீவ் விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி டைமில் அப்பப்போ ஏதாவது வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சம்மருக்கு நிறைய இளநீர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக இருங்க. இளநீ வந்து பெஸ்ட்டு கூலண்ட், நேச்சுரலாகவே கிடைக்கிற கூலண்ட். ஆர்டிஃபிஷியலாக இந்த பெப்சி, கோக் அதெல்லாம் எடுக்காமல் இந்த மாதிரி வெர்ஷன் ஆஃப் கன்சியூம் பண்ணுங்கள். இன்கேஸ் அதுவுமே உங்களுக்கு போரிங்காக இருந்தால் இப்படி டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்மர் ட்ரிங்க் சீரிஸ் வந்து என்னோட சேனலில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் ஐகான் ஃபார் நோட்டிஃபிகேஷன். பை.